பிளான்ஸ் பேசுமான்னு கேட்டோம்னா, பிளான்ஸ் கண்டிப்பா பேசும். ஆனா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மாரி வாயில பேச முடியாது. அது சிக்னல்ஸ் மூலியமா பேசும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிளான்ட்ஸுக்கு நெறைய ஹார்ம்ஃபுல்லான ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கேட்டர்பில்லர் வந்து அதுக்கு புடிச்ச பிளான்ட்ல அந்த லீவ்ஸ சாப்பிடுது. அப்ப அந்த பிளான்ட்க்கு அது ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஆக்டிவிட்டி தானே. அதனால அந்த பிளான்ட் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்டுங்கிற இந்த கெமிக்கல்ஸ ஏர்ல ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப பக்கத்துல என்னென்ன பிளான்ட்ஸ் இருக்கோ, அது எல்லாமே அத கேப்சர் பண்ணிக்கும். இதனால இப்ப கேட்டர்பில்லர் அந்த பிளான்ட்ட சாப்பிட்டு அடுத்த பிளான்ட்டுக்கு வரும்போது, இது எல்லாம் டாக்ஸின்ஸையும், பிட்டர்னஸையும் அதுக்குள்ள ஏற்கனவே வச்சிருக்கும். அத வந்து அந்த டைம்ல ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால கேட்டர்பில்லர் அந்த பிளான்ட்ஸ சாப்பிட வரும்போது, இத ரிலீஸ் பண்றனால கேட்டர்பில்லருக்கு இது எல்லாமே சுத்தமா பிடிக்காது. அதனால இந்த பிளான்ட்ட சாப்பிட முடியாமயே போயிடும். பிளான்ட்ஸால காத்துல மட்டும் இல்ல, அதால சாயில்லயும் கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்ப ஃபங்கை மூலியமா கிரியேட் ஆகுற நெட்வொர்க்க நம்ப WWWன்னு சொல்லுவோம். அதாவது வேர்ல்டு வைட் வெப் இல்ல, இத வுட் வைட் வெப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மூலியமா பிளான்ட்ஸ் நியூட்ரியன்ட்ஸ டிரான்ஸ்ஃபர் பண்ணி கம்யூனிகேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம, இப்ப கேட்டர்பில்லர் போன்ற பல இன்செக்ட்ஸ் வந்து அந்த பிளான்ட்டோடைய லீவ்ஸ சாப்பிடும்போது, அது அதுக்கான ஹார்ம்ஃபுல்லான ஆக்டிவிட்டியா எடுத்துக்கிட்டு, இப்ப இந்த கேட்டர்பில்லருக்கும் ஆப்போசிட்டா நெறைய பாராசைட்ஸ் இருக்கும் இல்லையா? அதை எல்லாமே அட்ராக்ட் பண்றதுக்காக நெறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ ரிலீஸ் பண்ணும். இதனால அந்த பாராசைட்ஸ் வந்து கேட்டர்பில்லர் மேல நெறைய எக்க லே பண்ணிட்டு, அந்த கேட்டர்பில்லர டோட்டலா டெஸ்ட்ராய் பண்ணிரும். இப்படியும் பிளான்ட்ஸால கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்தாலும், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன பார்க்கணும்னா நம்ம சேனல பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.